Hey guys, welcome to Satya's family vlog. பௌர்ணமி அன்னைக்கு எங்க பாட்டி வீட்ல பூஜை பண்ணிருந்தாங்க, குலதெய்வ பூஜை. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அம்மா கிளம்புறாங்கன்னு தெரிஞ்சதும் நம்மளும் சும்மா தானே இருக்கோம்னு பசங்களை கிளப்பிட்டு நானும் கிளம்பிட்டேன். சடன் பிளான் தான். பாட்டி வீட்டுக்கு இப்படி தான் போவோம். இப்போ இல்லைங்க, சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து இப்படி தான் வந்து இறங்கி நின்று பஸ் ஆட்டோ, இப்போ தான் ஆட்டோலாம் வருது. முதல்லலாம் நாங்கள் வந்து லிஃப்ட்டு கேட்டு இந்த உள்ளே போவோம். அந்த மெமரிஸ் எல்லாமே வந்துச்சு. ஒரு வழியாக பாட்டி வீட்டுக்கு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். வந்தால் எல்லோரும் என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்த்தோன்னே கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி பூஜை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேனே. வந்ததும் தங்கச்சிங்களை போட்டு ரொம்ப கலாச்சிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். உள்ளே நுழைஞ்சதுமே நமக்கு ரோஸ் மில்க் போட்டு ஒரே வரவேற்பாக நல்லா இருந்தது. நம்ம வீட்டு பூஜைன்றதுனால வீட்டில் பிறந்த பொண்ணுங்க, வீட்டு மருமக அப்படின்ட்டு எல்லாரையுமே அழைச்சிருந்தாங்க. அது வீட்டு பூஜை அறையில் சாமியை வர்ணித்து வச்சுருந்தாங்க. எங்கள் குலசாமி பச்சையம்மன் மேலே அடித்து சாமியை வர வைக்கிறதுக்காக இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப எனக்கு இது புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வீடியோ எடுக்கணுன்னே முடிவெடுத்தேனே. எல்லாருமே தண்ணியை மேலே ஊற்றிக்கிட்டு வந்தாங்க. வந்தவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி உள்ளே அழைச்சிட்டு போகிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் எனக்கு இருந்தது. எங்கள் சித்தப்பா அங்கேருந்து எங்கள் சித்தி, எங்கள் அம்மா எல்லாருமே அங்கே இருந்தாங்க. அன்றைக்கி வந்து நல்ல பௌர்ணமி வேறு. பௌர்ணமியில் நம்ம குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த பூஜை நைட்டு 8 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாரும் பூஜையில் பிஸியாக இருப்பாங்க அப்படின்றதுனால டின்னர் எல்லாமே வெளியே தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து இறங்கிருச்சு. முதல்ல எதை ஆரம்பித்தாலும் பிள்ளையார்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் முதல்ல பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சி சூடம் காட்டிட்டு தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பூஜை எதுக்காக செய்கிறாங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், எல்லாரோட ஆரோக்கியமும் ரொம்ப நல்லா இருக்கணும், வீடு நிம்மதியாக இருக்கும், குலதெய்வத்தையே வர்ணித்து நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து விடுறது தான் இந்த பூஜை. ஸோ நம்ம குலதெய்வம் நம்ம கூட எப்போவுமே காவலுக்கு இருக்கும் அப்படின்றது இதோட நம்பிக்கை. பிள்ளையாரை கும்பிட்டதும் உள்ளே போய் அவங்க சாமி வர வைக்கிறதுக்காக உடுக்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிஷியலாக வந்து நம்ம வீட்டில் இறந்தவங்க, நம்மளோட முன்னோர்கள் யாராச்சும் நம்மளுக்கு நல்லது நடக்காமல் தடுக்கிறாங்களோ அவங்கள வர வச்சு அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் அதை நிவர்த்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே பண்ண ஆரம்பிப்போம். இது எங்களோட வழக்கம். அப்படி அவங்க கூப்பிட ஒருத்தராக இங்கே இருக்கிறவங்க மேலே வந்து அவங்களோட பிரச்சனையோ இல்லைனா அவங்களுக்கு வந்து இதில் ஏதாவது ஒரு குறையோ அது எல்லாமே சொல்லி அதை நிவர்த்தி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நல்லது இந்த வீட்டுக்கு நடக்கிறதுக்காகவும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அவங்கக்கிட்ட சமாதானம் மாதிரி பேசி அவங்கள அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு அப்புறமா அடுத்து ஒரு தெய்வத்தையும் அழைக்க ஆரம்பித்தாங்க. முக்கியமாக எங்களோட குலதெய்வமான பச்சையம்மனையும் அழைச்சி ஏதாச்சும் குறை இருக்கா, எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லது நடக்கணும் இந்த வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி அந்த தெய்வத்தையும் வந்து அழைச்சி வர வச்சு பேசினாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, காலையில் கலசம் எடுத்துகிட்டு வந்து அந்த தெய்வத்தை வீட்டுக்கு வந்து நம்ம வீட்லேயே வச்சுக்கிறதுக்காக அழைச்சி வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக காலையில் வந்துருங்க அப்படின்றத நைட்டு செய்வாங்க. ஸோ காலையில் ஆயிடுச்சு, எல்லாரும் வந்து குளத்துக்கரைக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி தண்ணியை மேலே ஊற்றிக்கிட்டு குளத்தங்கரையில் அங்கே ஒரு கோவில் இருக்குது. அங்கேருந்து நேற்று மாதிரியே முதல்ல முன்னோர்கள், அந்த இறந்தவங்க மனசாந்தி இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே அழைச்சி பேசிட்டு அடுத்து ஒரு தெய்வத்தையும் நேற்று வர வச்ச எல்லா தெய்வத்தையுமே வந்து அழைச்சி பேசுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் வந்து எல்லா தெய்வம் இருக்கிற மாதிரி எங்கள் பாட்டி வீட்டு சைடில் எப்படின்னா ஒரு குடும்பத்துக்கும் பூவாடக்காரி அப்படின்ட்டு ஒரு சாமி கும்பிடுவாங்க. அவங்க வந்து அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. அவங்க யார் அப்படின்னா வந்து நம்மளோட முன்னோர்கள் தான். இறந்தவங்களில் வந்து நல்லா சுமங்கலையாக இறந்தவங்க, அவங்க வந்து நல்லபடியாக இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களோ இல்லைனா வந்து நம்ம வீட்டு மருமக அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அந்த வீட்டு பூவாடக்காரியாக கும்பிடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயும் உத்தரவு கேட்டு தான் ஒரு விஷயமும் பண்ணுவாங்க. எங்கள் பாட்டி வீட்டில் எங்கள் பாட்டியோட மாமியார் தான் வந்து பூவாடக்காரியாக எங்கள் பாட்டி வந்து பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பச்சை புடவை வச்சு வழிபடுவாங்க.
இவங்க மேலே அடிக்கிறதுல சாமி வருதோ இல்லையோ என் பையன் ஃபுல்லாக ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஒரு சைடில். அதனால தான் அந்த கிளிம்ஸையும் நான் ஆட் பண்ணியிருந்தேன். கலசத்தில் சாமியை வந்து வர வச்சு அந்த கலசத்தை வந்து அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே அழைச்சிட்டு போகிறோம். நம்ம குலதெய்வத்தை வந்து வர வச்சு நம்ம அதை வீட்டுக்கு பத்திரமா எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி தான் இது வந்து பண்ணுறாங்க. கலசத்தை தூக்கிட்டு வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்து வராங்க. சாமியவே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி அர்த்தம் இதுக்கு. ஸோ வீட்டுக்கிட்ட வந்ததும் ஆரத்தி எடுத்து சாமியை வந்து அழைச்சி வீட்டுக்குள்ளே விட்டுட்டாங்க. ஸோ பூஜை பண்ணி நம்ம குலசாமியை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டா நம்ம கூட நம்ம குலசாமி எப்போவுமே இருக்கும் அப்படின்ற ஒரு தைரியம் நமக்கு இருக்கும். பூஜை முடிஞ்சதும் நாங்கள் கிளம்பிட்டோம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு. ஏன்னா அடுத்த நாள் நாங்கள் வெளியே போக வேண்டிய வேலை வேறு இருந்தது. இந்த பூவாடக்காரி அப்புறம் காட்டேரி கும்பிடுவாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன சாமி வித்தியாசமாக வழிபடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.